உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தினை பணிவன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். எல்லோரும் எல்லா நலங்களும் பெற்று வாழ அன்னை பராசக்தி துணையாக இருப்பாங்க. எல்லோரும் இறை வழிபாடு செய்து கொள்ளுங்கள். நீண்ட நாட்களாக அண்ணனை பார்க்க முடியலையே, யூடியூப் சேனலில் பேசுகிறாரா இல்லையா தெரியலையேன்னு சொல்லிட்டு என்னுடைய அன்பு சகோதர சகோதரிகள் பெரியவர்கள் அனைவரும் ஆவலோடு எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க. சந்தர்ப்ப சூழ்நிலை காரணமாகவும் வேலைப்பளு காரணமாகவும் உங்களோடு தொடர்ந்து பயணிக்க முடியலைங்கிறது வருத்தமான விஷயமா இருந்தாலும் உங்களை நானும் மறக்க மாட்டேன், என்னை நீங்களும் மறக்க மாட்டீங்க என்பதுதான் உண்மையான பொருள். ஏன்னா என்னுடன் கிட்டத்தட்ட 25 ஆண்டுகள் என்னோட பயணிக்கிற அத்தனை நண்பர்களும் என்னை நினச்சிட்டே இருப்பீங்கன்னு தெரியும். அந்த அடிப்படையில் தான் சற்று தாமதமானாலும் உங்களோட பேசலாம்னு நினச்சேன். கடந்த 26/5/2026 அன்று நடந்த குரு பயிற்சி கன்னி ராசி நேயர்களுக்கு எவ்வாறாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றி ஒரு சின்ன விளக்கம். கன்னி ராசிக்கு இயற்கையா 10ஆம் இடத்தில் இருந்த குரு பகவான் 11ஆம் இடத்துக்கு சஞ்சாரம் செய்திருக்கிறார். 11 என்பதே ஆதாயம் தானே, அது லாபம் என்று பொருள், ஆதாயம் என்று பொருள், இரண்டுமே பொருள் ஒன்றுதான். 11ஆம் இடத்திற்கு சிறப்பான ஒரு குரு பயிற்சியா கன்னிராசினியர்கள் வந்திருக்கிறார். ஜன்னகால ஜாதகத்தில் தசாபுத்தி சாதகமாக இருக்கும் பட்சத்தில் லாபஸ்தானத்தில் இருக்கின்ற குரு பகவான் பணம் தருவதற்கு அச்சம் கொள்ள மாட்டார், தயக்கம் காட்ட மாட்டார். நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய லாபத்தை, மிகப்பெரிய செல்வத்தை அவரவர் வாங்கி வந்த வரத்திற்கு ஏற்றவாறு அவரவர் வாழ்க்கையில் நடக்கின்ற தசாபுத்தி சாதகமான சூழ்நிலை இருக்கும் பட்சத்தில் அவரவருக்கு வழங்கும் நன்மை அவர் செய்யாமல் இருக்க மாட்டார். இந்த சூழ்நிலையில் தசாபுத்தி என்பது நமக்கு சாதகமாக இருக்கிறதா இல்லையா என்று எப்படி தெரிஞ்சுக்கிறது? ஒன்று, என்னுடைய நண்பர்கள் அனைவரும் என்னை நேரடியாக வந்து சந்திக்கணும், அல்லது வாட்ஸ்அப் மூலமாக சந்திக்கணும், அல்லது அருகாமையில் இருக்கிற ஜோதிடர்களிடம் உங்களுடைய ஜாதகத்தை காட்டி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா கோச்சார குருனாலே ஏற்படுற லாபம் 100% உண்மையாக இருக்க வாய்ப்பில்லை. தசாபுத்தி சாதகமாக இருந்து அவரும் நல்ல இடத்தில் இருக்கும்போது வெற்றியே. இந்த சூழ்நிலையில் சனி பகவான் கடந்த 2026 மார்ச் 6ஆம் தேதி பயிற்சியாகி 7ஆம் இடத்திற்கு கண்டச்சனியாக வந்திருக்கிறார். அவர் நம்ம மறந்து விடக்கூடாது. அவர் தான் ஜோதிட உலகத்தின் நாயகன். அந்த நாயகனை இந்த நாயகன் பார்க்கிறார். 7ஆம் இடத்தில் இருக்கிற சனி பகவானுக்கு பெயர் வந்து கண்டச்சனி என்று பொருள். கண்டச்சனி என்றால் கண்டம் என்று தப்பான பொருள் அல்ல. 7ஆம் இடத்துக்கு சான்றவர்கள் பெயர் சூட்டி இருக்கிறார்கள். எப்படி 8ஆம் இடத்துக்கு அஷ்டமச்சனின்னு சொன்னாங்களோ, 4ஆம் இடத்துக்கு அர்த்தாஷ்டமச்சனின்னு சொன்னாங்களோ, அது மாதிரி 7ஆம் இடத்துக்கு பேர் கண்டச்சனி என்று பொருள். அந்த சனி பகவான் என்ன செய்வார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நேரடியாக ராசியை பார்ப்பார். ராசி என்பது நம்மளுடைய உடலாகும். நேராக 10வது பார்வையாக 4ஆம் இடத்தை பார்ப்பார். நம்ம உடல் என்பதுங்கிறது சேர்ந்து சுகம் என்று ஒரு சொல்லு உண்டு அல்லவா? அப்போ சனி பகவான் நேரடியாக 7ஆம் இடத்திலிருந்து ஜென்மத்தை பார்ப்பதனால், ஜென்மனா நம்முடைய உடம்பு, சுகங்கிறது ஆரோக்கியத்தை சார்ந்த ஒரு விஷயம். 4ஆம் இடம் என்பது சுகஸ்தானத்தையும் பார்வையிடுவார். அப்போ கன்னிராசி நேயர்கள் உடல்நலத்தில் சற்று அக்கறையை நிச்சயமாக எடுத்துக்கணும். குரு பகவானுடைய பார்வை வந்து கடந்த மே மாதம் அவர் மீது பட்டதனால் அந்த தாக்கம் என்பது பெரியதாக இருக்காது. அவரவர் வாங்கி வந்த வரத்திற்கு ஏற்றவாறு தசாபத்தி சாதகமான சூழ்நிலை இருந்தால் கண்டச்சனியை பற்றி பயப்பட வேண்டாம். ஆதாயச்சனி மிகப்பெரிய வெற்றியை தருவார் என்பது கருத்து. ஆனால் தசாபுத்தி சாதகமாக இல்லை என்று ஒரு கருத்து இருந்தால் லாப குருவும் வேலை செய்ய மாட்டார், கண்டச்சனியும் கெடுதல்களை அதிகப்படுத்தி விடுவார். ஏன்னா எப்போதுமே கிரகங்கள் வந்து நன்மைகளை அதிகம் செய்யும் அப்படின்னு எதிர்பார்க்கிறத விட தீமைகளை அதிகம் செய்வதாக தான் நம்ம எதிர்பார்க்க வேண்டும். ஏன்னா அதுதான் உலக இயல்புல நடந்துட்டு இருக்கு. இப்போ ஒரு ராசியில் பிறந்தவர் வந்துட்டு திடீர்னு பணக்காரர் ஆகிடார். அப்ப அந்த ராசியில் பிறந்த அத்தனை பேரும் பணக்காரர்கள் ஆக வேண்டும் இல்லையா? அப்படி நடக்கிறது இல்லையே. அப்ப என்ன காரணம்? ஜோதிடம் சூட்சுமம் நிறைந்த ஒரு பொக்கிஷம். அவரவர் வாங்கி வந்த வரத்திற்கு ஏற்றவாறு ஒரு வினாடியை 60 வினாடியாக பிரித்து இறைவன் படைக்கிறார். அதனாலதான் ஒவ்வொரு ராசியில் பிறந்தவர்கள் யாரோ ஒருவன் பணக்காரா இருக்கா, ஒருத்தர் யதார்த்தமா வர்றார், ஒருத்தர் ஏழையாக இருக்கிறார், ஒருத்தர் கூலி வேலை செய்கிறார். இப்படி தகுந்த அவரவர் வாங்கி வந்த வரத்துக்கு ஏற்றவர் தகுதி நிலையை இறைவன் அமைத்து வைக்கிறார். இதான் உண்மை. அதனால ஒரு ராசியில் பிறந்தவங்க எல்லாம் பெரிய பெரிய ஆளா இருக்காங்களே, எல்லோரும் ஏன் இருக்க முடியலன்ற ஒரு ஏக்கம் மக்களுக்கு இருக்கும். அந்த ஒரு பொது தன்மையை வந்து நீங்க புரிஞ்சுக்கணும். வாங்கி வந்த வரம் என்பது நாம் ஜெனிக்கும் போது இறைவனால் பதிவு செய்யப்படுகிறது. அதுக்கு பேர் தான் ஜாதகம், அதுக்கு பேர் தான் விதி, அதுக்கு பேர் தான் வரம், எல்லாம் ஒன்றுதான். ஆகவே கன்னிராசி நேயர்களுக்கு தசாபுத்தி சாதகமாக இருக்கிறதா இல்லையா என்று நீங்கள் முழுமையாக தெரிந்து கொண்டு, கண்டச்சனியினால் நம்மளுக்கு என்ன பாதிப்பு, லாப குருவால் நமக்கு என்ன நன்மை, இந்த இரண்டையும் சீர்தூக்கி தெரிஞ்சுக்கணும்னா
என்னுடைய நண்பர்கள், என்னுடைய சகோதர சகோதரிகள் 25 ஆண்டுகளாக தொடர்பில் இருக்கக்கூடியவர்கள் என்னை நேரில் அணுகி உங்களுடைய பலனை தெரிந்து கொள்ளுங்கள். என்னிடம் வர முடியாதவர்கள், தொலைவிட்டு இருப்பவர்கள் வாட்ஸ்அப்பில் உங்கள் ஜாதகத்தை அனுப்பி உங்களுடைய கேள்விகளை என்னோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். அதுவும் முடியாத சில நண்பர்கள் அவரவர்களுக்கு பிடித்த, அவர்களுக்கு தெரிந்த ஜோதிடம் தன்னுடைய ஜாதகத்தை காட்டி, குரு பகவான் ஆதாயஸ்தானத்துக்கு வந்திருக்காரு, அதனால என்ன பலன், சனி பகவான் கண்டச்சனியான்னு சொல்றாங்களே அப்படின்னா ஆபத்தா அப்படிங்கிற ஒரு கருத்தை கேட்டு அவர்களுடைய பதிவை தெரிந்து கொண்டு முறையான பக்தி வழிபாட்டில் நீங்கள் இருந்தீர்களானால் நிச்சயமாக ஆபத்துக்களை தவிர்த்து லாபத்தை பெற்றுக்கொள்ளலாம். கடவுள் வழிபாடு என்பது முதலில் குலதெய்வம் வழிபாடு செய்யணும். அதன் பிறகு தங்களுக்கு பிடித்த கடவுளை வணங்கிக் கொள்ளலாம். அவசியம் குரு பகவானால் பாதிப்பு ஏற்படாமல் நன்மை மட்டுமே நடக்கும்னா திருச்செந்தூர் முருகனை தரிசனம் செய்யணும். சனி பகவானால் தீமைகள் குறையணும் அப்படின்னா பராசக்தியை வணங்கணும். பைரவர், ஆஞ்சநேயரை தரிசனம் செய்து கொள்ளலாம். ஆகவே பக்தி உள்ளவனுக்கு கோள்கள் செய்யும் ஆபத்துகளிலிருந்து தப்பிச்சுக்கலாம். பக்தி அற்றவருக்கு கோள்களால் ஏற்படும் சஞ்சாரத்தில் ஏற்படுகின்ற நன்மை தீமை ரெண்டும் சமமாகவே நடந்துடும். பக்தி இல்லை என்பதற்காக நன்மையை குறைத்துக் கொள்ள மாட்டாங்க. பக்தியோட நிறைய இருக்கு அப்படிங்கிறதுக்காக வேண்டி லாபகரமா செஞ்சிட மாட்டாங்க. ஆபத்துக்களிலிருந்து பாதுகாப்பவனே இறைவன். அது மாதிரி இறைவன் மீது நம்பிக்கை வைத்து நடந்திருக்கின்ற குரு பயிற்சி பலனையும் ஏற்கனவே நடந்த சனி பகவானுடைய பயிற்சி பலன்களையும் தங்களுடைய முழு ஜாதகத்தை ஒரு ஜாதகரிடம் காட்டி அணுகி முறையான பக்தி செலுத்தி ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைய என்னுடைய வாழ்த்துக்களையும் ஆசீர்வாதத்தையும் கன்னிராசி நேயர்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். மீண்டும் ஒரு பதிவில் உங்களோடு சந்திப்பேன் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.